மேலும் ஒரு அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக பொதுமக்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் இறங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பேரணியாக செல்கின்றனர். மேலூரில் தொடங்கிய பேரணி தற்போது மதுரை மாநகருக்குள் நுழைந்து தற்போது சென்று கொண்டிருக்கிறது. தடுப்புகளை தள்ளிவிட்டு விவசாயிகள் முன்னேறி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை தமுக்கம் பகுதியில் மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக பொதுமக்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய காட்சிகள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், தடுப்புகளை தள்ளிவிட்டு போராட்டக்காரர்கள் முன்னேறி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கள விவரம். அதாவது மதுரை மேலூர் அருகே மதிக்கல் தனிமை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியை ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரை மேலூரில் இருந்து தமுக்கம் அருகே அமைந்துள்ள மத்திய அரசின் தற்போது பல்லாவரம் தலைமை தகவல் நிலையம் அருகே உள்ள மதுரை தமுக்கம் வாசல் முன்பு போராட்டக்காரர்கள் வந்திருந்தார்கள். அப்போது காவல்துறையினர் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். ஆனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பேரணியில் கலந்து கொண்ட போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதாகவும் அவர்களை அனுமதிக்க கோரியும் தலைமை தபால் நிலையம் வரை போராட்டம் நடத்த அனுமதிக்க கோரியும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் காந்திதேசன் சாலையில் வந்து கொண்டிருந்த விவசாயிகள் காவல்துறை சார்பில் பேரிக்காடு அமைத்து போராட்டக்காரர்களை உள்ளே நுழைய விடாமல் தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட பேரிக்காரை விவசாயிகள் பேரிக்காரை தூக்கி எறிந்து உள்ளே நுழைந்து வருகிறார்கள். தற்போது தமுக்கம் சாலை வாசல் மீது 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை முறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் போக்குவரத்து மிகவும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. அதனால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தி வருகிறார்கள். போராட்டக்காரர்களிடம் காவல்துறை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது விவசாயிகள் பேரிக்காரை தூக்கி எறிந்து உள்ளே நுழைந்து வருவதால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது.